Hello guys, welcome to TechGratify. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Canva 2025 ஃபீச்சர்ல ரிலீஸ் ஆன Canva கோட பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இனிமேல் ஒரு ஆப், வெப்சைட் அண்ட் கேம் இந்த மாதிரியான விஷயங்களை டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் கோடிங் தெரியணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா Canvaவே அதுக்கான ஃபீச்சரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் தான் Canva கோட். ஸோ இது பாத்தீங்கன்னா Canva 2025 ஃபீச்சர்ல தான் அன்லாக் ஆகிருக்கு. ஸோ நீங்க இன்னும் உங்க Canva 2025 ஃபீச்சர் அன்லாக் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ Canva 2025 ஃபீச்சரை நீங்க அன்லாக் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்கிரீன்ல இந்த Canva AI எனேபிள் ஆயிருக்கும். ஸோ இந்த Canva AI யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு இன்டராக்டிவான ஒரு ஸ்கிரீனை வந்து நம்ம பில்ட் பண்றது அண்ட் அதை எப்படி நம்மளுடைய வெப்சைட்ல நம்ம வந்து லிங்க் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ வாங்க Canva AI கோட பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ நீங்க Canva ஹோம் பேஜ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே Canva AI நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் வேணுமோ அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன் ஃபார் மீ அண்ட் அதுக்கப்புறம் கிரியேட் அன் இமேஜ் அண்ட் டிராஃப்ட் டாக்குமெண்ட் அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கான Canva கோட் கொடுத்துருப்பாங்க, கோட் ஃபார் மீ அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடியே Canvaல அவைலபிளா தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்டா இருக்கிற இந்த கோட் ஃபார் மீ தான் இப்போ நம்மளுடைய Canva 2025 ஃபீச்சர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம Canva AIன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸாக உங்களுக்கு சொல்லிடுறேன். டிசைன் ஃபார் மீ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கிரியேட் அண்ட் இமேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. இப்போ ChatGPTல எப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண சொல்லுவீங்களோ அந்த ஆப்ஷன் தான் இந்த கிரியேட் அண்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் டிராஃப்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஹெட்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு டாபிக் பத்தி எனக்கு வந்து ஒரு டிராஃப்ட் மாதிரி ஒரு பிரசன்டேஷன் மாதிரியோ இல்ல ஒரு புக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் மாதிரியோ எனக்கு வந்து ஒரு 4 பேஜஸ்க்கு வேணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த தேர்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இந்த கோடிங் ஆப்ஷன். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க Canva கோடு கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய வந்து இன்ஸ்பைரிங் தீம்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைசிங் கால்குலேட்டர் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பிள் கவுண்ட் ஆன் டைமர், அதே மாதிரி 3D கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து எப்படி ப்ராம்ப்ட் பண்ணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இதுல ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட் லைட்டா நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து ஜென்ரேட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரைசிங் கால்குலேட்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்டே இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் பாக்ஸ்ல இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை பாத்தீங்கன்னா இது எந்த மாதிரியான பிரைசிங் கால்குலேட்டர் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய சர்வீசஸை பேஸ் பண்ணி தானா கிளைண்ட்டுக்கு வந்து எவ்வளவு நீங்க அமௌண்ட் சார்ஜ் பண்றீங்க அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்காக தான் இது. ஸோ இதுல கம்பெனி நேம் என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாரிட்டி ஸ்டுடியோ போட்டோகிராஃபி அப்படின்ற நேம் தான் மென்ஷன் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்க வந்து உங்களுடைய கம்பெனிக்கு வந்து ஜென்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சார்ஜஸ் பாத்தீங்கன்னா செஷன் 150 to 250 per hour அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல நீங்க வந்து உங்களுடைய அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சேஞ்சஸ் பண்ணணுமோ அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு ஆர்எல்ஸ் வேற ஏதாவது உங்களுடைய சர்வீஸ் இருக்கு அப்படின்னா அந்த சர்வீஸையும் நீங்க இந்த ப்ராம்ப்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டு லாஸ்டா வந்து நீங்க உங்களுக்கான சேஞ்சஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரைட் ஏரோ போட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இன்டராக்டிவான ஒரு ஸ்கிரீன் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த பிரைசிங் கால்குலேட்டர் ஜென்ரேட் ஆகும். எய்தர் நீங்க வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட்டும் கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக் சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து வாய்ஸ் மூலமாவும் உங்களுடைய ப்ராம்ப்ட்டை வந்து நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த ப்ராம்ப்ட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின் கேட்கும். ஸோ அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க முடிச்சோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கோடிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நான் இப்போ இந்த பிரைஸ் கால்குலேட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் கோடிங் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 minutes பாத்தீங்கன்னா எனக்கு ரன் ஆச்சு. ஸோ இதுல நடுவில் நீங்க எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ நீங்க இதை விட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால வந்து நீங்க ஸ்கிரீனை வந்து ஆன்லேயே வச்சிருங்க. அண்ட் Canva கோடை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க. அந்த ப்ராம்ப்ட் மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் ஜென்ரேட் ஆகும். அண்ட் ஜென்ரேட் ஆன கோடிங் மூலியமா பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான ஆப் கேக்குறீங்களோ இல்ல வெப்சைட் கேக்குறீங்களோ எது ப்ராம்ப்ட் பண்ணீங்களோ அந்த ஒரு விஷுவலைஸ்டு ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பட் இதுல என்ன அப்படின்னா சப்போஸ் நீங்க வந்து நடுவில் இப்போ நீங்க உங்களுக்கு
உங்களுக்கு வந்து கோடிங் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து இப்ப நடுவுல வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடிட்டபிள் ஆப்ஷன் இதுல கிடையாது. நீங்க எது சேஞ்ச் பண்ணாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் மூலமா தான் சேஞ்ச் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்ப கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா இல்ல எனக்கு பிங்க் கலர்ல வேணும் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நீங்க திருப்பியும் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து தான் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா கோடிங் முடிஞ்சிரும். சோ கோடிங் முடிஞ்சோடனே டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆயிடும். சோ நீங்க என்ன கேட்டீங்களோ அது ரெடி ஆகி உங்களுக்கு வந்துரும். சோ இப்போ நம்ம வந்து பிரைசிங் கால்குலேட்டர் கேட்டோம். அதே மாதிரி கிளாரிட்டி ஸ்டுடியோ போட்டோகிராஃபி அப்படின்ற ஹெட்டிங்க்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரைசிங் கால்குலேட்டர் வந்து மேக் ஆயிடுச்சு. சோ இப்போ இதுல வந்து நான் சப்போஸ் எனக்கு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும், எனக்கு இந்த அளவுக்கு செக்ஷன் வேணும், சேஞ்சஸ் மேக் பண்ண அப்படின்னா கீழே எனக்கு அதுக்கு ஆட்டோமேட்டிக்கான பிரைசிங் வந்து வந்துரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சிலது எக்ஸ்ட்ரா அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை எக்ஸ்பிரஸ் டெலிவரி அப்படின்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணா அதுக்கான ஒரு $75 ஆட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டை கீழே எனக்கு காட்டிடும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் நவ் அப்படின்ற பட்டன் இருக்கா, சிலது வந்து இன்ட்ராக்டிவாக வந்து ஏஏ உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த புக் நவ் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வேற ஒரு லிங்க்குக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து இந்த ப்ராம்ப்ட்ல மென்ஷன் பண்ணி கீழே வந்து எனக்கு புக் நவ்ன்ற ஒரு பட்டன் வேணும், அதை கிளிக் பண்ணும்போது இந்த லிங்க்குக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸை நான் திருப்பி வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மீண்டும் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அந்த ப்ராம்ப்டையும் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவா என்னென்ன ஆட் பண்ண போறீங்களோ, என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போறீங்களோ அதை வந்து கீழே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு கலர் வந்து பிங்க் அண்ட் வயலட் கலர்ல வேணும் மெயின் தீமா அப்படின்ற மாதிரியும், அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்ட்டு, அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த புக் நவ் இருக்கிற பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து இந்த ஒரு லிங்க்குக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரீடைரக்ட் ஆகிற லிங்க் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ChatGPTயோட லிங்க் எடுத்தேன். ஸோ அந்த லிங்கை இதில் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு வந்து கோடிங் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கோடிங் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கோடிங் முடிஞ்ச உடனே அந்த டிசைன் வந்து வெர்ஷன் 1 அப்படின்னு காட்டுச்சு. ஸோ இந்த டைம் எப்படி காட்டுனா வெர்ஷன் 2 அப்படின்னு காட்டும். ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு ஆப்போ இல்லை இன்னொரு வெப்சைட் டிசைனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெடி ஆகும். உங்களுக்கு ஓல்டு வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரீரைட்லாம் ஆகாது. ஸோ ஓல்டு வெர்ஷன் தனியாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது தனியாக ஒரு வெர்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை நீங்கள் எப்போ வேணாலும் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கோடிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 2 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த அந்த சேஞ்சஸோட நம்மளுடைய டிசைன் வந்து மேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் வயலட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த புக் நவ் லிங்கை நம்ம கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ChatGPT லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம கொடுத்த சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ராம்ப்டோடைய அந்த டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வெர்ஷன் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவையும் ப்ராம்ப்ட்ல சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நியூ டிசைனாக தான் அது கிரியேட் ஆகி வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 அந்த மாதிரி தான் போகும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற டிசைன்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணி ஓவர் ரைட் ஆகாது. நம்ம இந்த இன்ட்ராக்டிவான ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி வந்து நம்ம ஒரு வெப்சைட்ல வந்து யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் இன் டிசைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் இல்லை டாக்குமெண்ட் பிரசன்டேஷன் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வெப்சைட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க சூஸ் பண்றத பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த இன்ட்ராக்டிவ் ஸ்க்ரீன் வந்து அந்த சைஸுக்கு வந்து ஆப்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் சூஸ் பண்ணதுனால கரெக்டாக நம்மளோட பிரைசிங் கால்குலேட்டர் அந்த வெப்சைட் சைஸுக்கு வந்து ஒரு நியூ கேன்வா பேஜ்ல வந்து அப்ளை ஆகிடும். இப்போ இதுல வந்து நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது இப்போ ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க திருப்பியும் வந்து கேன்வா கோடுக்கு போய் ப்ராம்ப்ட் கொடுத்து தான் சேஞ்ச் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க இந்த கேன்வால அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து ஃபுல் ப்ரிவியூ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் நீங்க ஏதாவது அனிமேஷன் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வெப்சைட்ல யூஸ் பண்ணும்போது அந்த பேஜ் ஏதாவது ரீடவுன்லோட் ஆகும்போதோ இல்லை ஓப்பன் ஆகும்போதோ அந்த அனிமேஷனோட உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ வெப்சைட்ல டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. எப்படியா இருந்தாலும் இது வந்து 100% டிரான்ஸ்பரன்சில தான் இருக்க போகுது. ஸோ இதை எப்படி நம்ம இப்போ நம்மளுடைய வெப்சைட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கேன்வால வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க கேன்வால எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நம்ம அதுக்காக செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நான் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கேன்வாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் அண்ட் ஃப்ரீ ஹோஸ்டிங் இருக்கிறதுனால நீங்க ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்ல இந்த லிங்க் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரைசிங் கால்குலேட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி பேஜ்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
ஸோ அதை எப்படி பண்ணலாம், லிங்கிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே கேன்வா வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் இப்போ என்னுடைய வெப்சைட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கேன்வா வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கேன்வாலே வந்து அது சேவ் ஆகியிருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஜஸ்ட் வந்து மேலே வந்து டெக்ராட்டிஃபை அப்படின்ற நம்மளுடைய சேனல் நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கேன்வாவோட டெம்ப்ளேட் தான். ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அது நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இதில் எதுவும் ஒர்க் பண்ணல. ஜஸ்ட் டெம்ப்ளேட் போட்டுட்டு ஜஸ்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பப்ளிஷ் பண்ண வீடியோ தான் நான் வந்து நம்மளுடைய வெப்சைட் வீடியோவாக லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரீபப்ளிஷிங் கொடுத்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் என்னோட வெப்சைட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ கேன்வா வெப்சைட் பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டுத்துக்குமே ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வெப்சைட். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரியலான ஒரு வெப்சைட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்வா டெம்ப்ளேட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கேன்வா வெப்சைட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த ப்ரைசிங் கேல்குலேட்டர் லிங்க் பண்ண போகிறோம் இந்த வெப்சைட்டில். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ மேலே ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரைசிங் கேல்குலேட்டர் பேஜ் வந்து தனியாகவே ஒரு பேஜாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கான்செப்டில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெப்சைட்டில் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் நம்ம திருப்பியும் வந்து கேன்வா வந்து தான் பண்ணணும். ஸோ நான் திருப்பியும் பார்த்தீங்கன்னா கேன்வாவில் வந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் எடிட்டட் டிசைன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ண வெப்சைட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் இந்த எடிட் டிசைன் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்போ எடிட் டிசைன் நான் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரைசிங்கை நான் ஒரு டாப் கார்னரில் செட்டப் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைசிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அபோட்டாஸ் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் அபோட்டாஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இன்னும் அபோட்டாஸ் ரெடி பண்ணல. அது ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் அதை லிங்க் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டைப் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரைசிங்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த ப்ரைசிங் கேல்குலேட்டர் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு அதோட பேஜை எடுத்து நம்ம அந்த ப்ரைசிங்கில் லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை எப்படி பப்ளிஷ் பண்ணோமோ சேம் ப்ராசஸாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைசிங் கேல்குலேட்டரையும் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுன்னா அந்த ப்ரைசிங் கேல்குலேட்டரை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடியே வந்து வெப்சைட் அப்படின்ற நேமில் தான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் வெப்சைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து வெப்சைட் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா techgratify.mycanva site அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் நேம். அண்ட் அதுக்கப்புறம் வரது இந்த ஃபோட்டோகிராஃபி ப்ரைசிங் கேல்குலேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய வெப்சைட்டில் ப்ரைசிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ப்ரைசிங் கேல்குலேட்டர் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இந்த யூஆர்எல் எப்படி வந்து ரீநேமிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ரைசிங் அப்படின்ற நேமில் ரீநேமிங் பண்ணிக்கிறேன். ஸோ யூஆர்எல் எப்படி காட்டுனா techgratify.mycanva.site/pricing அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகும்போது கொஞ்சம் ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ ப்ரைசிங் அப்படின்ற பேஜில் நம்ம இருக்கோம் அப்படின்னு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வியூ வெப்சைட் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வியூ வெப்சைட் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைசிங் கேல்குலேட்டரோட வெப்பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்வா கோடில் எப்படி வந்து இன்ட்ராக்டிவாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம செக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ண கீழே வந்து அதோடைய அமௌண்ட் வந்து கரெக்டாக அங்கே ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வெப்சைட் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை நம்மளுடைய கேன்வா வெப்சைட்டில் அதாவது இந்த பேஜை வந்து நம்மளுடைய ஹோம் பேஜில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எய்தர் நீங்கள் இந்த லிங்க்கையும் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ரோமில் பார்த்தோம் இல்லையா, அதாவது வியூ வெப்சைட் கொடுத்து பார்த்தோம் இல்லையா, அந்த யூஆர்எல்லையும் காப்பி பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே லிங்க் தான். ஸோ நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய கேன்வா டிசைன் அதாவது நம்மளுடைய ஒரிஜினல் வெப்சைட்டோடைய கேன்வா டிசைனுக்கு வந்தீங்கன்னா மேலே வந்து நம்ம இப்போ ப்ரைசிங் டைப் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம காப்பி பண்ண லிங்க் அதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்பிளே மோட் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எம்பர்ட் லிங்க் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எம்பர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எம்பர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைசிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரைசிங் என்ற டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ப்ரிவ்யூ மாதிரி காட்டும். அதாவது நம்ம எந்த பேஜை வந்து லிங்க் பண்ணியிருக்கோமோ அதோட ப்ரிவ்யூ மாதிரி காட்டும் நம்மளுடைய வெப்சைட்டில். ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து லிங்க்னே கொடுங்க. ஏன்னா லிங்க்னு கொடுத்தா தான் நம்ம அந்த ப்ரைசிங்கில் வந்து கிளிக் பண்ணும்போது இன்னொரு நியூ டேப்ல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து லிங்க்னு கிளிக் பண்ணிட்டு டன் கொடுத்துட்றேன். ஸோ டன் கொடுத்தோடனே நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் லிங்க் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் சிம்பிள் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து திருப்பியும் ஆப்ஷன்ஸில் போய் அண்டர்லைனை நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ப்ரைசிங் கால்குலேட்டர் லிங்க்கை வந்து இந்த ப்ரைசிங் அப்படின்ற டெக்ஸ்ட்டில் வந்து லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே பப்ளிஷ் பண்ணதுனால இப்போ நம்ம எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுனால ரீபப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது. ஸோ ரீபப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் நம்மளுடைய வெப்சைட் URL கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வியூ வெப்சைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வியூ வெப்சைட் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ப்ரைசிங் அண்ட் அபோட்டஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே எப்பயும் போல் நம்மளோட டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரைசிங்கை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைசிங் கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் URL செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் நம்ம அங்கே URL என்ன டைப் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த URL உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். இந்த மாதிரி techgratify.my.canvasite அப்படின்ற சைட் உள்ளார ப்ரைசிங் அப்படின்ற வெப்பேஜ் இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தெரியும். ஸோ அதனால தான் எப்பயுமே வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட் உள்ளார இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து URL அப்டேட் பண்ணுறது நல்லது. ஸோ அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கில் தான் அதான் இந்த ப்ரைசிங் அப்படின்ற டெக்ஸ்ட்டில் தான் நம்ம இதை வந்து லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுடைய ஓன் ஐடென்டிஃபிகேஷனும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைசிங் கால்குலேட்டர் வெப்பேஜ் அழகாக ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் செக்ஷன் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அழகாக கால்குலேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு போட்டோகிராஃபர் இல்ல வேற ஏதோ ஒரு வெப்சைட் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் பிரைசிங் கால்குலேட்டர் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கேன்வா கோடை யூஸ் பண்ணி ஒரு பிரைசிங் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க கிளைண்ட் வந்து உங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணுமோ அது எல்லாமே சூஸ் பண்ணி என்ன மாதிரியான அமௌண்ட் வந்து நீங்க வந்து கோட் பண்ணுவீங்க அப்படின்றது ஒரு நாலேஜ் அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அதனால உங்க வெப்சைட்டுக்கும் நிறைய டிராஃபிக் வரும். ஸோ இந்த மாதிரி கேன்வா கோடை யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் இல்லாம ஆப்ஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கேன்வா கோடை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான இன்ட்ராக்டிவான கிரியேட்டிவான விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேன்வா கோடை யூஸ் பண்ணி ஒரு 2-3 ஆப் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நான் அதே ஆப்பை வந்து திருப்பியும் போய் அந்த வெர்ஷனை செக் பண்ணணும். இல்லை இப்போ நான் வந்து செகண்ட் வெர்ஷன் சூஸ் பண்ணிட்டேன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இப்போ நான் வந்து சேஞ்சஸ் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு வெர்ஷனே இருக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை நீங்கள் கேன்வா AI கிளிக் பண்ணி கோட் ஃபார்மியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைடில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே வரும். நீங்கள் இதுவரையும் கேன்வா கோடில் என்னென்னலாம் மேக் பண்ணீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த கேன்வா கோடு உள்ளார போயிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 நீங்கள் எத்தனை தடவை சேஞ்சஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேன்வா கோட் மட்டும் இல்லாமல் 2025 ஃபீச்சரில் ரிலீஸ் ஆன கேன்வா ஷீட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் கேன்வா ஃபோட்டோ எடிட்டர் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை செக் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் கேன்வால பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஃபுல் கோர்ஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன்.